அப்ப எந்த எழுத்துல தொடங்கினாரு? ஆவுல தொடங்கினாரு. எந்த எழுத்துல முடிச்சிருந்தாங்க? அந்த கூவ வந்து ரெண்டா பிரிங்க. இக்கு கூட்டல் ஊ. அப்போ அகரத்துல தொடங்கினவரு உகரத்துல முடிச்சார். அப்ப இந்த அகரம் எங்க இருந்தது, உகரம் எங்க இருந்தது? எப்படி வருது பாத்தீங்களா? அந்த ஓங்கார பிரணவ ஜோதித எல்லாமே மூலமா இருக்குது. இந்த அகரமும் உகரமும் எங்க இருந்தது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னா, இம் என்கின்ற மகர மெய் ஜோதியில் இருந்தது. அப்போ அந்த கடவுள் இருந்துதான் வந்து ஆவும் வந்தது, அந்த கடவுள் இருந்தது ஊம் வந்தது. ஆ என்கின்ற எழுத்துக்கு எண் எவ்வளவுங்க? ஆ. அதுக்கு எண் எவ்வளவு? 8ங்க. ஊ அப்படிங்கிற எழுத்துக்கு எண் எவ்வளவு? 2. இப்போ 8ஓடு 2 சேர்த்து என்னவும் அறியீர், எத்தனை கொள்கின்றீர் பித்துலகீரே. 8 2 அறிவித்து எனைத்தனை ஏட்டி பட்டி மண்டபத்தில் பதித்தமை தந்தையே. அப்ப 8 2 என்பன 7 முற்படி அட்டனின்றாலே அருப்பெருஞ்சோதி. அப்ப 8 எப்படி வந்தது, 2 எப்படி வந்தது அப்படின்னா, ஓங்கார பிரணவத்தில் இருக்கக்கூடிய ஆ என்கின்ற முதல் எழுத்து என்சான் உடம்பை குறிக்கும். அதுல ஊ என்கின்ற எழுத்து இடகலை பிங்களை என்கின்ற சுவாசத்தை குறிக்கும். அப்ப இந்த உடம்புமே உடம்புக்குள்ள இருக்கிற உயிருமே அந்த உயிருக்கு மேல இருக்கக்கூடிய ஆன்மா, அதுல இருந்து தோற்றுவிச்சத உயிர், அதுல இருந்து தோற்றுவிச்சத உடம்பு. அப்போ அந்த உயிரையுமே உடலையுமே தோற்றுவிச்சது எது அப்படின்னா இம் என்கின்ற மகர மெய் ஒளி, அதுதான் ஜோதி. அப்ப அந்த இம்மல் இருந்துதான், அந்த ஊமை எழுத்துல இருந்துதான் உயிரும் உடலும் வெளிப்பட்டது அப்படின்னு வந்து பார்க்கும்போது, அந்த இம்முதான் வந்து மெய் அப்படின்னு சொல்லி வரும் பொழுது இம் கூட்டல் ஏ கூட்டல் இ அப்படிங்கும் போது மகர மெய் ஜோதியே 7வது இடத்துல யகர ஆன்மாவாக வீற்றிருக்கின்றது. அதுக்கு மெய்யன்னு பேர் வச்சாங்க. இப்போ பே அப்படின்னு ஒரு எழுத்து ஒத்த கொம்பு போட்டு பா. அப்போ பே அப்படிங்கிற எழுத்து எப்படி பிரிக்கிறது? இப் கூட்டல் ஏ பே. அப்போ இந்த இப் கூட்டல் ஏ பே அப்படின்னு வரும் பொழுது இப்ப நாம வந்து ஜோதி அப்படிங்கிறோம். இஸ்லாமியன் அவனுடைய கடவுள் மதத்துக்கு சின்னமா எதை வச்சிருக்கிறாங்க? பிறைக்கு மேல என்ன வச்சிருக்கிறான்? நட்சத்திரம் வச்சிருக்கிறான். அப்ப பிறை இப்படி, அதுக்கு மேல ஒரு புள்ளி மாதிரி நட்சத்திரம். இப்ப இது வருது பாருங்க. பச்சிம திக்கிலே வைச்ச ஆசாரியன் நிச்சலும் என்னை நினையென்ற அப்பொருள் உச்சிக்கு கீழது உள் நாவுக்கு மேலது வைச்ச பதம் அது வாய் திறவாது. அப்ப ஓமை எழுத்துன்னு சொன்னாங்களா, அது பேசாதுன்னு சொன்னாங்களா. அப்ப வைச்ச பதம் அது வாய் திறவாது அப்படின்னா பச்சிமத்திற்கிலே வைச்ச ஆசாரியன். அப்ப பச்சிமத்திற்கு அப்படிங்கும்போது அந்த பிறை வடிவம். அப்ப பா வந்துச்சுங்களா, அதான் பச்சிமத்திற்கு. அப்ப அந்த பிறை வடிவம். வைச்ச ஆசாரியன் நிச்சலும் என்னை நினையென்ற அப்பொருள் அந்த உச்சிக்கு கீழே உள் நாவுக்கு மேல அந்த வைச்ச பதம் அது வாய் திறவாது அப்படிங்கும் போது அந்த நட்சத்திரம் தான் நம்மளுடைய ஆன்மா. அந்த பிறை வடிவம் தான் நம்மளுடைய வந்து அந்த மூளையில் இருக்கக்கூடிய குழி. அந்த குழி தான் வந்து பச்சிமத்துக்கு அப்படின்னு பேரு. நவகுண்டம் அதுதான் கார்குளம், அதுதான் பூசம் அப்படின்னு பேரு. அந்த இடம் நம்ம தலை உச்சி பகுதிக்கு கொஞ்சம் கீழே உள்ள போய் பார்த்தோம்னா அந்த எலும்பு மண்டையோட்டுல ஒரு இந்த குழி பீடம் இருக்குமா. அது நம்மளுடைய மூல பகுதியில் இருக்கிறது. அந்த மூல பகுதியில தான் வந்து அந்த நடுப்பகுதியில இப்படி வந்து அந்த யூ மாதிரி பா மாதிரி இருக்கிற இடத்தான் பச்சிமத்துக்கு அப்படிங்கிறார். அதையே திருமந்திரத்துல இன்னொரு இடத்துல என்னன்னாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண் நாக்கு மூக்கு செவி ஞான கூட்டத்துள் பன்னாகி நின்ற பழம்பொருள் ஒன்று உண்டு, அண்ணாக்கின் உள்ளே அகண்ட ஒளிகாட்டி பெண்ணாக்கி என்னை பிறப்பித்தவாறு அப்படின்னு சொல்லுது. இந்த ஜீவ தேகத்துக்குள்ள ஞானேந்திரியம் என்கின்ற இதுல பகுதியில அகண்ட ஒளிகாட்டி விளங்கிட்டு இருக்கிறானா. அவனுக்கு பேருதான் வந்து அண்ணாமலையார்னு பேரு. நம்ம அன்னைக்கு ஆடு மாடு கோழி மேய்ச்சிட்டு இருந்தங்காட்டி நம்மளுக்கு உணவு எது, நம்மளுக்கு வந்து வணக்கத்துக்குரிய பொருள் எது,
அப்படிங்கிறது ஒண்ணுமே தெரியாத காலகட்டத்துல நம்மை போன்றவங்களை வந்து அன்னைக்கு எப்படி பக்குவப்படுத்தினாங்கன்னா, மலை உச்சியில கொண்டு போய் ஒரு விளக்கு ஏத்தி வச்சா, இதுதான்டா அண்ணாமலையார் கையெடுத்துக்கோன்னு சொன்னா எல்லாரும் கையெடுப்பான். நீங்க நேரடியா வந்து ஜோதியை கொண்டு போய் கருவறைக்குள்ள வச்சீங்க அப்படின்னா, யாருமே இது என்னடா விளக்கெரியுது, இதை போய் கும்பிடுங்கிறானே அப்படின்ட்டு கையெடுக்க மாட்டான். இப்ப 70, 80 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒவ்வொரு வீட்டிலையுமே இப்படி வச்சிருந்தாங்க. இதுக்கு பேர் என்னங்க? மாடக்குடி. இந்த 70, 80 வீடுக 80 வருஷம் 70, 80 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற வீடு தான் மாடக்குடி இருக்கும். இப்ப யாருமே மாடக்குடியோட வீடு கட்ட மாட்டாங்க. காரணம்னா இன்னைக்கு வந்து நாகரிகம்னு சொல்லி அறிவுக்கு புறமான நிலையில வீடு கட்டுறான். அன்னைக்கு வந்து அறிவையுமே அருளையுமே இணைச்சி வீடு கட்டுறான். அப்போ அந்த ஜோதியவே வச்சு அவன் வீடு கட்டினான். ஆனா அதை அண்ணாமலையார் அங்க மலையுச்சியில காட்டுனது இவன் என்ன பண்ணா வீட்டுக்குள்ள கொண்டு வந்து வச்சுட்டான். அப்ப ஏன் வீட்டுக்குள்ள கொண்டு வந்து வச்சான்னா இதைத்தான் இங்க நாங்க மேல எழுதி போட்டிருக்கிறோம். முச்சுடர் அப்படின்னா சூரியன், சந்திரன், அக்னி. இந்த முச்சுடர் என்பது இதுதான். இது உலகத்துக்கு ஆதாரம். அதே மாதிரி உடலுக்கு ஆதாரம் இங்க வந்து சந்திரன், இங்க வந்து சூரியன், நடுவுல வந்து அக்னி, அங்க வந்து ஞான சபையில, இங்க வந்து உடல்ல. இப்படித்தான் நம்ம வந்து இறைவன் தோற்று வச்சிருக்கிறான். அப்போ இந்த நிலை நம்ம வந்து கண்டுபிடிக்க வேண்டும் அப்படின்னா நாம பரோபகாரம் சக்தி விசாரம் லைனுக்குள்ள போகும்போது அப்ப இந்த உண்மையெல்லாம் நமக்கு காட்டி கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கிறாங்க. அதனால இவைகளெல்லாம் வச்சு பார்க்கும்போது அந்த 8 என்பது என்சான் உடம்புன்னு எப்படி வந்தது, 2 என்பது சுவாசம்னு எப்படி வந்தது அப்படின்னு வந்து பார்க்கும் பொழுது இறைவனுக்கு வந்து தொழில் எத்தனைன்னு சொல்றோம்? 5 தொழில். அஇல 5வது எழுத்து என்ன வருதுங்க? அந்த ஊதான் வந்து 5வது இடம். அப்ப அது என்ன ஆகுது அப்படின்னா உலகத்தையுமே உயிர்களையுமே தோற்றுவிச்சு அது வந்து இயங்கி கொண்டிருக்கிறதுக்கு தான் வந்து 5ன்னு கொண்டு அங்க வச்சுட்டான். அது இயக்கம்னு வேறு. அதனால இந்த தமிழ் அமைப்புகளே வந்து நீங்க எப்படி பிரிச்சு பார்த்தீங்கன்னாலுமே அந்த அகர முதல எழுத்தலாம்னு ஆவல தொடங்கினாரா, பூ அப்படின்னு சொல்லி உகரத்துல முடிச்சாரா, நடுவுல பாத்தீங்கன்னா மாதி அப்படிங்கிற மகரத்தை நடுநாய்ம வச்சு ஆமா ஆமா அகரத்தை இடையிலுமே அதாவது இடது புறம் அகரம், வலது புறம் உகரம், நடுநாயக மகரம். அப்ப அந்த இம் என்கின்ற மகர மெய்யொழியே அகரம் என்கின்ற உடம்பையுமே உட்சுவாசங்களையுமே தோற்று வச்சு விளங்கி கொண்டு விளக்கம் கொடுத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு கொண்டு போய் முடிச்சிருக்கிறாங்க. அதனால அந்த அகரம்ங்கிற எழுத்துக்குமே மாதி அப்படிங்கிற மா என்கின்ற நெடிலுக்குள்ள எண்ணி பார்த்தீங்க அப்படின்னா எண்ணி பாருங்க எவ்வளவு வருதுன்னு. ஆவில இருந்து தொடங்கி மாதி இங்க வந்து ஆதின்னு சொல்லாம மாதி அப்படின்னு கொண்டு வந்து பொருள் எடுக்கணும். அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகன்னு போய் படிச்சீங்க அப்படின்னா ஆவில இருந்து மா வரைக்கும் எவ்வளவு எழுத்து வருது, மாவுல இருந்து உகரம் வரைக்கும் எண்ணி பார்த்தீங்கன்னா எத்தனை எழுத்து வருது? இந்த பக்கம் 12 வரும், அந்த பக்கம் 12 வரும். அப்ப அந்த 12 என்பது துவா தச நிலை. அப்போ தசம்னா 10, துவம்னா 2, அப்ப 12. 12க்கு அப்புறம் 13. அந்த 13 தான் அருட்சக்தி பதியறது. இதைத்த திருஞான சம்பந்தர் வந்து அவர் இருந்த அந்த பகுதிகளை எல்லாம் வந்து அந்த தோணி உரம் அது இது அப்படின்னு எல்லாம் சொல்லி 12 நிலைகளை காட்டுவாங்க. அது வந்து ஊர் பேர் மாதிரி வச்சு அமைச்சு வச்சிருக்கிற கற்பனையா. ஆனா இந்த 12 என்பது என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா துவாதச நிலைகள். போத நிலை, கர்ண நிலை, மாயா நிலை, மகா மாயா நிலை, சுத்த மாயா நிலை, பிரகிருதி நிலை இப்படின்னு அடிக்கிட்டு வந்ததுன்னா இங்க 12 வந்துடும். அவங்க அது ஊர் பேரை வச்சு காட்டுவாங்க. அது வந்து தத்துவங்களை வந்து நேரடியா சொல்லாம இப்படி அந்த கதையும் ஊருமா புனைச்சு சொல்லிட்டாங்க. அதே போல மாணிக்கவாச சாமி என்பதும் ஒருத்தரும் இல்லை, 63 நாயன்மார்னு ஒருத்தரும் இல்லை. அந்த 63 எதையும் எண்ணி பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னா இவர்கள் செஞ்சிருக்கிறது வந்து உங்களுக்கே புரியும். 1008 16ஆல வகுத்து பாருங்க. 1008 1000
சும்மா செல்லுல அடிச்சீங்கன்னா ஜாயின் 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 வந்துருங்க. 1008 16ஆல வகுக்கிறோம். வந்துட்டாங்களா? இப்போ 1000 தான் சகஸ்திரம் அப்படின்னு. 1000 சகஸ்திரம்னா அப்போ அது வந்து இறைவனோட இருப்பிடம்னா அப்ப 16 என்ன? நன்னாளும் கடந்த ஒளிஞான சபாபதியே. அப்ப நன்னாளுன்னா என்ன? சரியை கிரியை யோகம் ஞானம். அப்ப இந்த ஞானத்தினுடைய ஞானம் அப்படின்னு வந்து பார்க்கும்போது சரியல் சரியை சரியல் கிரியை சரியல் யோகம் சரியல் ஞானம்னா இப்படி கூட்டி பார்த்தீங்கன்னா 16 வந்துரு. அப்ப 16 என்பது என்னன்னா நிறைமதி பூர்ண அறிவு. இந்த பூர்ண அறிவை கொண்டு 1008ஆல பகுத்து பார்க்கும்போது 63 வந்துதான். இப்ப பாருங்க, இந்த 1008 கூட்டணை எவ்வளவு வருதுங்க? 9 வருது. 16 கூட்டணைங்கன்னா 7 வருது. 63 கூட்டணைங்கன்னா 9 வருதுங்களா? அங்க முதல்ல 1008ன்னு சொல்லும் போது 9 வந்துருச்சு. இந்த பக்கம் 63 போது 9 வந்துருச்சு. 16ன்னு சொல்லும் போது 7 வந்துருச்சா? அந்த 7 என்கின்ற நிராதாரத்துல இந்த சிவம் எப்படி இருக்குதுன்னா நவநிலையில் இருக்குதாமா. எப்படி நவநிலையில் இருக்குது? பிரம்ம விஷ்ணு ருத்ர மகேஸ்வர எத்தனை பேர் ஆச்சுங்க? 4 பேரு. இவன் வந்து உருவ நிலைகள். சக்தி சிவம் விந்து நாதம் அருவ நிலைகள். எத்தனையாச்சுங்க? 8 ஆகி போச்சு. சதாசிவம் அரு உருவம் 1 கூட்டினீங்கன்னா இதைத்தான் அவங்க சைவ சித்தாந்தமா அமைச்சு வச்சிருக்கிறாங்க. ஆனா சுத்த சன்மார்க்கத்துல இதுக்கு மேல போகுது அனுபவம். எப்படி இருக்குது பாருங்க. இந்த பக்கம் 4னா அந்த பக்கம் 4னா உருவ 4னா அருவ 4னா அரு உருவம் 1னா கூட்டனா 9. அப்போ 1008 பகுத்து 16ஆல வகுத்து பார்க்கும்போது 63 வந்தது. 6 3 கூட்டினா 9 வருது. 8 3 கூட்டினா 9 வருது. அதுல நடுவுல வந்திருக்கிற அந்த 16 வந்து மெய்யறிவு. அப்போ இவைகளைத்தான் வந்து தத்துவங்களா வச்சாங்க. இன்னுமே நம்ம உடம்பு எத்தனை தத்துவம்னு சொன்னாங்க? 96. எப்படி 96 வருது? சைவ சித்தாந்தம் ஒரு ரூட்டு போடு, நம்ம சன்மார்க்கம் ஒரு ரூட்டு போடு. அது எப்படி வருது பாருங்க. சூரியகளை 12, சந்திரகளை 16, அக்கினிக்கலை 64. எவ்வளவு ஆச்சுங்க? இல்ல இன்னும் 96 வரலைங்க. 12 சந்திரகலை 16, சூரியகளை 12, சந்திரகலை 16, அக்கினிக்கலை 64. 92 வந்திருக்கு. 92 வந்து நட்சத்திர கலை 4. இப்போ என்சான் உடம்பு 8, உகரமாகப்பட்டது 2, 2ஐயும் பெருக்குனாங்க 16. இதைய நிராதாரத்தை ஒதுக்கிட்டு 6 ஆதாரங்கள் பெருக்கி பாருங்க. இந்த மகர மெய்க்கு வந்து இந்த புருவ நடு வந்து ஆஞ்ஞா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆஞ்ஞை அப்படிம்பாங்க. இந்த ஆஞ்ஞை அப்படிங்கிற இடம் வந்து 6வது இடம். இதுக்கு எண்ணு வந்து 6ன்னு கொடுத்துருக்குறாங்க. அப்ப 6ன்னு கொடுத்துருக்கும் போது அது வந்து பகுத்தறிவு அப்படின்னு அது பொருளாகுது. அப்ப இந்த இடத்த வந்து என்சான் உடம்புங்கிற அகரத்தையுமே 2 சுவாசக்காகப்பட்ட உகரத்தையுமே 8 2 பெருக்கணும். 16 வந்தது. இந்த 16